இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நுணக்குழி. ஜீத்து ஜோசப்னு சொன்னா நமக்கு த்ரில்லர் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த படத்துல அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்திருக்காரு. இது ஒரு கிரைம் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரேண்டம் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா எல்லா கேரக்டர்ஸும் ஒரே நோட்ல கனெக்ட் ஆகுற மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. படத்தோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, இது ஹீரோ சென்ட்ரிக் மூவி இல்ல. ஒரு லேப்டாப், ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட், ஒரு டிவோர்ஸ் கேஸ், ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். இதெல்லாம் செப்பரேட் ஸ்டோரிஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனா டைரக்டர் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ராக்கும் ஒரு கன்ஃபியூஷன் செயினா கிரியேட் பண்றாரு. எபி கேரக்டர் பத்தி பேசணும்னா, அவர் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்டென்ஷனல் வில்லனிசம் இல்ல, பேனிக்ல எடுக்கிற டெசிஷன்ஸ். அந்த பேனிக் தான் படத்தோட என்ஜின். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது இன்னும் பெரிய ப்ராப்ளமா மாறி காமெடி சிச்சுவேஷன்ஸ் கிரியேட். நம்ம ஆடியன்ஸ்க்கு சிரிப்பு வரும். ஆனா கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவங்க லைஃப் டோட்டலா அப்சைட் டவுன் ஆகியிருக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ட்ராக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆஃபீஸர் அபார்ட்மெண்ட் ரெட்ரீவ் பண்ண வர பையன், சிமிலர் லேப்டாப், இந்த இஷ்யூ இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்க போகுதுன்னு யோசிக்க வைக்கும். ஜீத்து ஜோசப் யூஸ்வலா சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ண இங்க க்ளூஸ் கொடுக்க மாட்டாரு. இன்ஸ்டெட் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாரு. அதுதான் இந்த படத்தோட யூனிக்னஸ். பேரலா டிவோர்ஸ் கேஸ், டாக்டர் மர்டர், இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்குது. முதல்ல பார்த்தா இதுக்கும் லேப்டாப்க்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது. இதுதான் ஸ்கிரீன் பிளே ட்ரிக். ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ் பண்ணிட்டு கடைசியில எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷன் இருக்குன்னு காமிக்கிறாரு. காமெடி பத்தி பேசணும்னா, இது லவுட் காமெடி இல்ல, சிச்சுவேஷன் காமெடி. ஒரு கேரக்டர் சொன்ன பொய் அதை இன்னொரு கேரக்டர் நம்புறது, அதனால மூணாவது கேரக்டர் வேற கன்க்ளூஷனுக்கு போறது, இப்படி செயின் ரியாக்ஷன்ல சிரிப்பு வருது. இதுல ட்ரங்கன் ஆஃபீஸர், அஸ்பைரிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர், பாப்புலர் ஆக்டர் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டை ஆட் பண்றாங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். ஹீரோ மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நிறைய கேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி மூவ் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல கனெக்ஷன்ஸ் புரிய ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பார்த்தா பெசில் ஜோசப் யூஸ்வலாக நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓவர் ஆக்டிங் இல்லை, பேனிக், எம்பாரஸ்மெண்ட், ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாத்தையும் சப்டலாக காமிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட்டாக ஃபீல் ஆகாது. படத்துக்கு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வாட்சில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ண அட்டென்ஷன் வேணும். ஃபாஸ்ட் பேஸ்டு த்ரில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓவரால் பார்த்தா நுணக்குழி ஒரு ரெகுலர் க்ரைம் த்ரில்லரில் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், லைஸ், கோஇன்சிடென்ஸ், ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் மேலே நிற்கிற க்ரைம் காமெடி. ஜீத்து ஜோசஃபோட டிஃப்ரெண்ட் சைடு பார்க்கணுன்னா இந்த படம் டெஃபினெட்லி ஒர்த் வாட்சிங். கொஞ்சம் பேஷன்ஸ் கொடுத்தா கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரீன் பிளே கனெக்ட் ஆகிற ஃபீல் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போது ஸ்க்ரீன் பிளே பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஜீத்து ஜோசஃபோட ரைட்டிங் ஸ்டைல்னா ஆடியன்ஸை ஈஸியாக கெஸ் பண்ண விட மாட்டார். இந்த படத்துலையும் அதே அப்ரோச் தான். ஒரு சீனில் பார்த்தா முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்தா செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா. கேரக்டர் ரைட்டிங்கும் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஹீரோ மட்டும் ஸ்டோரியாக கேரி பண்ணல. ஒவ்வொரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அவங்க டிசிஷன்ஸ் தான் அடுத்த இன்சிடென்ட்டுக்கு ரீசன் ஆகுது. அதனால் படம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மூவ் ஆகுது. காமெடி ஒர்க் ஆகுறது டைலாக்ஸ்னால மட்டும் இல்லை, சிச்சுவேஷனே காமெடி கிரியேட் பண்ணுது. ஆடியன்ஸ்க்கு உண்மை தெரியும், ஆனால் கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. அந்த கேப் தான் சிரிப்பை கிரியேட் பண்ணுது. இது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கு. டெக்னிக்கல் சைடில் பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓவராக யூஸ் பண்ணல. சீன்ஸ் நேச்சுரல் ஃப்ளோவில் போகுது. கேமரா ஒர்க்கும் ரியலிஸ்டிக்காக ஃபீல் கொடுக்குது. அப்பார்ட்மெண்ட் போர்ஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் கிரவுண்டடாக இருக்குது. அதனால் காமெடி இருந்தாலும் வேர்ல்டு பிலீவபிளாக ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த படத்தோட பிகெஸ்ட் டேக்அவே என்னென்னா, பேனிக்கில் எடுக்கிற டெசிஷன்ஸ் நிறைய அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். இதை டைரக்டர் சீரியஸ் மெசேஜாக சொல்லாமல் லைட் ஹார்ட்டட் கிரைம் காமெடி ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட சாம். இன்னும் ஒரு விஷயம் ஹைலைட் பண்ண வேண்டியது என்னென்னா எடிட்டிங். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்க படத்தில் எடிட்டிங் வீக்காக இருந்தால் ஆடியன்ஸ் சீக்கிரம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே சீன்ஸை ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா ஃப்ளோ புரிஞ்சிடும். டைலாக் ரைட்டிங்கும் நல்லா ஒர்க் ஆகுது. ரொம்ப பில்டப் டைலாக்ஸ் இல்லை, டெய்லி லைஃப்பில் பேசுகிற மாதிரி நேச்சுரல் கான்வர்சேஷன்ஸ் தான். அதனால் கேரக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகாது. காமெடியும் ஃபோர்ஸ்டு ஜோக்ஸ்னால வரல. பெசில் ஜோசப் பற்றி தனியாக சொல்லணுன்னா, காமெடி டைமிங் அவருக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்து. ஆனால் இந்த படத்தில் பேனிக், எம்பாரஸ்மெண்ட், ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாத்தையும் சப்டிலாக காமிச்சிருக்காரு. அதனால் ஆடியன்ஸ்க்கு கேரக்டர் மேலே சிம்பத்தியும் வருது, சிரிப்பும் வருது. சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து ஒரு சீன் பண்ணிவிட்டு டிஸப்பியர் ஆகுற மாதிரி இல்லை. கொஞ்சம் லேட்டாக கனெக்ட் ஆனாலும் கிளைமேக்ஸ்க்கு போகும்போது அவங்க இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். இதுதான் என்செம்பிள் ஸ்க்ரீன் பிளேயோட அட்வான்டேஜ். படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஃபாஸ்ட் த்ரில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளே கனெக்ட் ஆகிற ஸ்டைல் பிடிக்கும்னா செகண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். ஓவரால் ரேட்டிங் கொடுக்கணும்னா ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பெரிமெண்ட், பெர்ஃபார்மன்ஸஸ், காமெடி டைமிங், டைரக்ஷன் பார்த்தா நல்ல வாட்ச். கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஆனால் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் டைரக்டர் இதுக்கு தான் இவ்வளோ நேரம் செட்டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரியும். அதனால் க்ரைம் காமெடி ஜென்டர் பிடிக்கிறவங்களுக்கு இது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம்.
நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யார், எந்த சீன் உங்களை ரொம்ப சிரிக்க வச்சது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மூவி எக்ஸ்பிளனேஷன் ஆர் ரிவ்யூவோட சீக்கிரம் சந்திப்போம். Until then, take care. Bye bye.